தொடர் 2 நாள்வாக வருவது தகவல் சாலை தோப்படு திரு ஜோகட்டம் அவர்கள். வணக்கம். பாருங்கள். வணக்கம் வாணி, வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் ஒரு புதன்கிழமை தகவல் சாலை இணைந்து கொள்கின்றோம். இன்று கூட முதல் பகுதி பிரித்தானிய செய்தியும் 2வது பாகம் உலக செய்திகளையும் அடுத்து வருவோம். சுவையான செய்திகள் பல இருக்கின்றன. இவ்வளவு வேகமாக கதைத்தால் வேகமாக முடிக்கலாம் நினைக்கின்றேன். அந்த ரீதி முதலாவது பிரித்தானிய செய்தி, இன்றைய பெரிய 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 செய்தி, ஆளுங்கட்சியான தொழிற்கட்சியிலிருந்து ஒரு பெண் உறுப்பினர், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் திடீரென்று எதிர்கட்சியான லேபர் கட்சிக்கு மாறியிருந்தார். அந்த மாறிய நிகழ்ச்சி இன்று பெரிதாக இருந்தது. காரணம், விளம் டிவியில லைவாக போய் கொண்டிருந்தது. பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் பிரதமருக்கான கேள்வி நேரம் PMQ இருக்கிறது. அந்த விவாதம் துவங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் ஆளுங்கட்சி வரிசையில் இருந்த பெண்மணி எழுந்து சென்று எதிர்கட்சிக்கு பக்கம் போய் எதிர்கட்சி தலைவருக்கு பின்னால் அமர்ந்திருந்த காட்சி அப்படியே எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆக்கி, அதாவது தொழிற்கட்சி மட்டும் ஆச்சரியத்திலே இல்லை, ஆளுங்கட்சி என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பிரதமர் ரிஷி சுனாக்குடைய கட்சியிலிருந்து அந்த பெண்மணிக்கு பேர் நத்தலி எல்பிக்ஸ் என்பவர். இவர் கடுமையாக தொழிற்கட்சியை பல கொள்கை ரீதியாக எதிர்த்து வந்த ஒருவர். ஆனால் இப்பொழுது கடுமையான ஒரு விமர்சனத்தோடு வெளியேறியிருக்கிறார். ஒன்று, அங்கே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அங்கே சொல்வதுண்டு, செய்வதுண்டு. உள்ளுக்குள் நிறைய பிரிவினைகள் இருக்கிறது. மற்றது வளர்ச்சியில் அவர்கள் சொன்ன ப்ரொமிஸ், அதாவது பிரதமர் எதை சொல்லி வந்தாரோ அதில் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை. அவர்களுடைய பிரச்சனையெல்லாம் தங்களுக்குள் அடிபடுவதிலே இருக்கிறார்கள். ஆகவே நான் இந்த கட்சியை விட்டு விலகிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். அதை இன்று ஆயிரக்கணக்கான ஆட்கள், பொதுமக்கள் இங்கே பிரித்தானியில் நேரடியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். எதிர்வரும் பொது தேர்தலில் இது இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. ஏனென்றால் சென்ற வாரம் இங்கே நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி ஓரளவுக்கு கூறி தெரியும். கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற அந்த போட்டியில் ஆளுங்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும்பாலான இடங்களை இழந்துள்ளது. 1000க்கும் அதிகமான தொழிற்கட்சி உறுப்பினர்கள் அந்த ஒவ்வொரு நகராட்சி மன்றத்தையும் பிடித்திருக்கிறார்கள். அதே நேரம் ஆளுங்கட்சி தங்களுடைய 530க்கும் மேற்பட்ட இடங்களை இழந்துள்ளன. ஆகவே இது ஓரளவுக்கு எதிர்வரும் பொது தேர்தலில் எப்படி இருக்க போகிறது என்பதை கை நாடி பிடித்தது போல் இருக்கும். ரெண்டும் ஒரு தேர்தல் அல்ல. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளூரில் நடக்கும் பிரச்சனைகளை மனதில் கொண்டு செய்யும் ஒரு விடயம். பொது தேர்தல் என்பது வெறும் உள்ளூர் அல்ல, அது அரசியலும் அதில் இருக்கிறது. ஆகவே சரியாக இருக்கும் என்று கூற முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு இப்பொழுது எல்லோருக்கும் ஒரு எண்ணம் வந்துள்ளது. எதிர்கட்சியான தொழிற்கட்சி அடுத்த முறை பொது தேர்தல் நடந்தால் அவர்கள்லாம் பதவிக்கு வருவார்கள் என்று. 2 வாரங்களுக்கு முன்பு இதே போன்று ஆளுங்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியில் ஒரு துணை அமைச்சராக இருந்த ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர், அவரும் அந்த கட்சியிலிருந்து விலகி தொழிற்கட்சியில் இணைந்திருந்தார். அவரும் ஏனென்றால் NHSயில் வேலை செய்வதா, தேசிய சுகாதார சேவையில் வேலை செய்வர். அங்கே இருந்து பார்க்கும் பொழுது உண்மையில் அந்த சேவையை உண்மையாக முன்னேற்ற வேண்டும் என்று இவர்களிடம் எந்த ஒரு திட்டமும் இல்லை, வெறும் வாய்ச்சவடெல்லாம் விடுகிறார்கள் என்று கூறிக்கொண்டு அவரும் வெளியேறினார். இன்று இன்னொருவர், அடுத்து யார் யாரெல்லாம் வெளியேறப் போகிறார்களோ தெரியவில்லை. இப்பொழுது நான் நினைக்கின்றேன் ஆளுங்கட்சி கடுமையான உத்தரவுகளை எல்லாருக்கும் போட போகின்றது. அடுத்த வாரத்துக்கு இன்னொரு மாறுவராயிருந்தால் இது உண்மையில் மிகவும் கவலைக்குரிய விடயம் ஆளும் கட்சிக்கு. அது இன்றைய முக்கிய செய்தி இது. அடுத்ததாக இன்னொரு வைத்திய செய்தி ஒன்று நேற்றிலிருந்து இன்று வரை பத்திரிகைகள் முக்கிய செய்தியாக இருந்தது. டியா என்ற ஒரு சிறுமி ஒருவருடைய படத்தோடு வந்தது. 2020ஆம் ஆண்டு அவருக்கு ஒரு தலையில் ஒரு நோவுமாய் ஏற்பட்டு தலையிடி என்று வைத்தியசாலைக்கு சென்ற பொழுது எல்லோருக்கும் தெரியும் இங்கே எமது பிரித்தானியாவில் எப்படி சுகாதார சேவை நடைபெறுகிறது என்று. என்ன வருத்தம் என்று போனாலும் நல்லா தண்ணியை குடியுங்கோ, நல்லா ஸ்ப்ரீனை போடுங்கோ, கூடுதலா தண்ணியை குடி. இந்த பிள்ளைக்கும் இதையே சொல்லி இருக்கிறார்கள். அதேதான் 30 தடவை இந்த பிள்ளை
பரிசோதனைக்குள்ளாகி இருக்கு. ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி அவசர பிரிவுக்கு போயிருக்கிறார், ஜிபிமாரை பார்த்திருக்கிறார், முக்கியமான கன்சல்டன் எல்லாரும் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன விடயம் என்று கண்டுபிடிக்கவில்லை. கண்டுபிடிக்கவில்லை என்பது என்னென்றால் அவர்கள் சில முக்கியமான சோதனைகளை செய்ய விரும்புவதில்லை என்பதுதான் ஓரளவுக்கு புரிய முடிகிறது. சாதாரண ஸ்கேன் பண்றது, அடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் என்ற இன்னொன்று உள்ளது. இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது துல்லியமாக சொல்லும் எங்கே என்ன பிரச்சனை இருக்கிறது. ஆனால் 2020ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு வரையும் இந்த பிள்ளைக்கு இந்த வருத்தம் கூடி கூடி சென்று இந்த வருடம் ஜனவரியில் ஒரு பேலன்ஸை இழந்து அவர் நடக்க முடியாத நிலை வந்த பிறகுதான் எல்லாரும் ஓடியாடி அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தால் 1.3 அங்குல நீளமான மூளையில் ஒரு கட்டி கண்டுபிடிக்கப்பட்டு பின்பு ஏறக்குறைய 10 மணித்தியால சிகிச்சையின் பின் அந்த கட்டியில் ஒரு 96% கட்டி அகற்றப்பட்டுள்ளது. இது உண்மையில் மிக அதாவது வெட்கப்பட வேண்டிய ஒன்று. வைத்திய சேவைகள் இப்படி இருக்கிறது. இதுக்கு காரணம் என்னவென்று நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே உள்ள சுகாதார சேவை இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது என்பதை இதனை காட்டுகின்றது. அது வழியே போட்டு விடுவார்கள், இங்க வர வேண்டாம், இந்த தனியை குடிங்க, நீங்க சொன்ன மாதிரி தான். அதான் நான் செய்தியை இதுக்கு வர முன்னுக்கு திருப்பி 2வது தடவை வாசித்தேன். இங்கே சொல்லி உள்ளார்கள், நல்ல நிறைய தண்ணியை குடியுங்க, மருந்து எல்லாவற்றும் போயிடும். அடுத்ததாக சென்ற வாரம் நடைபெற்ற இன்னொரு 14 வயது சிறுவன் ஒருவன் ஒரு வாழ்வெட்டுக்கு உள்ளாகி இறந்தார். அவர் இங்கே அது பெரிய செய்தியாக வந்தது. அந்த செய்திகளை அடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட அந்த 36 வயதுடைய மார்க்கஸ் மொன்சோ என்பவர் தான் இந்த கொலையை செய்தவர். அவர் ஏற்கனவே அவர் ஒரு மாய வித்தை காட்டும் இது போல் தன்னை அலங்கரித்து பல அட்டகாசங்களை காட்டி வந்தவர். ஆகவே அவர் அந்த வாளையும் வைத்துக்கொண்டு அதே விளையாட்டு செய்துள்ளார். இப்பொழுது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். உயர் நீதிமன்றத்தில் இவருக்கான தீர்ப்பு அடுத்த வாரம், தீர்ப்பு அல்ல, இவருடைய வழக்கு இடப்படவே பல மாதங்கள் செல்லும். ஆனால் இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கடைசியா மனநோய் என்று சொல்லி விடுவார்கள், அவ்வளவுதானே. அடுத்ததாக இங்கே பிரித்தானியாவில் இன்னொரு பகுதியான ஸ்கொட்லாந்து. சென்ற வாரம் நான் இதை பற்றி கதைத்திருந்தேன். ஸ்கொட்லாந்து அரசில் அந்த அரசாங்கத்தில் பெரிய குழப்பங்கள் பல நடந்தது. ஜுசப் ஹம்சா என்று பாகிஸ்தானிய வம்சாவளி ஒருவர் தான் அங்கே முதல் அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் கடந்த வருடம். ஆனால் அங்கே பல குத்துவெட்டுகள் கட்சிக்குள்ளே இருந்தன. இவரோடு பதவியில் இருந்த, அதாவது துணை அமைச்சராக இருந்த கேட் ஃபோப்ஸ் என்பவர் ஜுசப் அவர்கள் முதலமைச்சராக வந்ததை விரும்பவில்லை. அவர் அந்த தன்னுடைய பழமையான பதவியிலிருந்து விலகி ஓரங்கட்டி இருந்தார். அதற்கு பின் கட்சிக்குள் பல முரண்பாடுகள் வந்த நிலையில் அவரால் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட போறார் என்ற நிலையில் அவர் ராஜினாமா செய்திருந்தார். பின்பு வேறு வழி இல்லாமல் முன்பு துணை முதலமைச்சராக இருந்த ஜான் ஸ்வீனி என்பவரையே தெரிவு செய்யணும்னு பலர் விரும்பினார்கள். உடனடியாக இந்த பதவியிலிருந்து தானாக ஓரங்கட்டி கொண்ட கேட் போப்ஸ் எதிர்ப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை அளவில் அவர் இப்பொழுது இன்று செய்தியின்படி அவர் துணை முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஆகவே 2 பேருக்கும் தங்களுடைய பதவியை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தான் அந்த பாராளுமன்ற தேர்தல். அதுவரை ஏதாவது பிரச்சனை இல்லை என்றால் அவர்கள் தங்கள் பாட்டு ஓடுவார்கள். அடுத்த முக்கிய நிகழ்ச்சி இந்த வாரம் இளவரசர் சார்ல்ஸினுடைய, அதாவது மன்னர் சார்ல்ஸினுடைய இளைய மகன் ஹரி இந்த வாரம் இங்கே நிற்கிறார். 2 தினங்களுக்கு முன்பு பிரித்தானியா வந்தார். அவர் வந்த செய்தி ஓரளவுக்கு கசிந்து அது பின்பு பகிரங்கமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள. அவர் வந்த காரணம் வேறு ஒன்று, இன்விக்டஸ் கேம் என்று, அதாவது இந்த போரில் பாதிக்கப்பட்டு அங்கை வீனமடைந்தவர்களுக்கு இடையிலான ஒரு விளையாட்டு போட்டி. அது 10வது வருடமாக நடைபெறுறது. அதில் அவர் அதிக ஆர்வமுடையவர். அதில் பங்கு பெற்றுவதற்காகத்தான் வந்தார். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறது. தந்தையார் இந்த நாட்டின் மன்னர், அவர் கேன்சர் நோய் வந்திருந்தது. இப்போ 2 பேரும் சந்திப்பார்களா என்ற ஒரு கேள்வி முன்பே பத்திரிகைகள் வந்து விட்டது. இவர் அவரை காண்பாரா அல்லது அவர் இவரை பார்ப்பாரா என்ற ஒரு கேள்வி இருந்தது.
ஆனால் இப்பொழுது 2 பேரும் ஆளியால் சந்திக்கவில்லை. அதற்கு காரணங்கள் பல காரணங்கள் கூறப்படுகின்றன. எது உண்மை எது பொய் என்று சொல்லவில்லை. இளவரசர், அதாவது அரசர், இப்ப நாங்கள் இளவரசர் என்று சொல்லி பழகினால் அந்த பெயரையே கூற கஷ்டமா இருக்கிறது. அரசர் இந்த கேன்சர் சிகிச்சையிலிருந்து ஓரளவுக்கு வெளியே வந்து இப்பொழுது வளமையாக தன்னுடைய கடமைகளை செய்கிறதாகவும், அவர்களுடைய நிறைய பணிகள் இருப்பதாகவும், அந்த நேரத்தை ஒதுக்கி மகனை சந்திக்க நேரம் இல்லை என்ற மாதிரி ஒரு செய்தி. அவருடைய அரச மாளிகை தோட்டத்தில் ஒரு பெரிய ஒரு களியாட்ட பாட்டி ஒன்று நடைபெறுகிறது. ஆகவே அதற்கான இதுகள் தான் பார்த்து கொண்டிருக்கும் போது மகனை சந்திக்க முடியாது. அது பத்திரிகைகள் குஞ்சங்கட்ட தொடங்கி விட்டான். சொரி சன், ஐ கான்ட் சி யூ, எனக்கு காண முடியாது, அடுத்த முறை காண்போம் என்றும். ஆனால் ஹரி கொஞ்சம் நாகரிகமாக அவருடைய முக்கியத்துவங்கள், அவருடைய கடமை பணி எனக்கு புரிகிறது, நாங்கள் இன்னொரு தடவையில் சந்தித்தால் பாட்டியில் மகனுக்கு இடம்லாம் போச்சு. ஓமாம், ஆக்கள் கூடி போச்சு. எஸ், இது ஏசியன் குடும்பம் உங்கள் மாதிரி தான் இருக்கு இந்த குடும்பம். மனிதர் தானே, அவைகள் 2 காலையில நடக்கிறது. தலையில முடிய தூக்கி கொழுவினால் மற்றதெல்லாம் சரியா? அது சரி. அடுத்த 2 தினங்களுக்கு முன்பு இங்கே ஏர்போர்ட்டில் நடந்த யார் யார் இதையெல்லாம் அனுபவித்தார்களோ தெரியவில்லை. இந்த இ-கேட் என்று சொல்றது, இப்பொழுது பிரயாணம் எல்லாம் எலக்ட்ரானிக்கலாக வந்து விட்டது. நேரடியாக பாஸ்போர்ட்டை கொண்டு அங்கே காட்டாமல் இ-கேட் என்று அந்த எலக்ட்ரானிக்கலி எங்களுடைய பாஸ்போர்ட்டை காட்டிக்கொண்டு அதுக்குள்ளாக வருது. அது நேற்று முந்த நாள் இரவு அதில் ஒரு பிழை வந்தது. ஒரே நேரம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்த பொழுது அந்த சிஸ்டம் அப்படியே ஸ்தம்பித்து போய் ஆயிரக்கணக்கானவர்கள் ஏர்போர்ட்டுகளில் மணித்தியாலக்கணக்காக தூங்கினார்கள். அதில் குழந்தைகள் எல்லாம் அழ ஆரம்பித்தன. யாரும் தண்ணீர் கொடுப்பாரும் இல்லை. அது ஒரு குற்றச்சாட்டாக வந்துள்ளது. மணித்தியாலக்கணக்காக வந்து இரவு 1 மணி அளவில் தான் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு அதற்கு பின்புதான் அவர்கள் அந்த வெளியில் வர முடிந்தது. அதே நேரம் பிளேனில் வந்தவர்களும் ரங்க முடியாமல் பிளேனிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இதை நம்பி வாழ்க்கை ஓட்டல தானே அவர்களும் ரெடியா இருக்கணும். எனக்கு கவுண்டர்ஸ்ல முதல்ல அப்படித்தானே இருந்தா அது முதல் தடவைகள் அப்படி அடிக்கடி இந்த பிரச்சனை இங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு ஆயத்தமாக அவர்கள் இருந்தார்களா இல்லையா என்பது ஒரு பெரிய இருக்கலாம். ஆமாம். அடுத்ததாக இந்த GCSE எக்ஸாம் இப்பொழுது நடைபெறும் பொழுது சில செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது இந்த சோதனை செய்பவர்களை எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, நாங்கள் இலங்கையில் இருந்த காலத்தில் சோதனை நேரம் பேப்பர் லீக் ஆகிவிட்டான்னு ஒரு குழு இரவோடு இரவா கொஞ்சம் பேப்பரை கொண்டு திரிஞ்சு படிக்கிறாக்களை குழப்பம். எங்கட காலத்தில் நடந்தது. நாங்களும் பெட்ரோமேக்ஸ் எல்லாம் கொளுத்தி இரவிரவா படித்தால் அங்க போனா வந்த பேப்பர் அது இல்லை, அப்படியான ஒரு காலம் இருந்தது. இப்ப இங்க பிரித்தானியாவிலும் பல இணையதளங்களில் இந்த மோசமாக காசை பறிப்பதற்காக இது பல இணையதளங்கள், போலி இணையதளங்கள் மூலம் பேப்பர்கள் வெளியாகி அதற்கான கட்டணங்கள் இணையம் மூலம் அறவிடப்படுகிறது. ஒரு பேப்பர் 30 பவுண்ட், 2 பேப்பர் 50 பவுண்ட், 5 பேப்பர் என்றால் 75 பவுண்ட். எப்படி ஒன்று வேண்டினால் ஒன்று லாபம் என்ற அளவில் பேப்பரை வெளியிட்டு அதனால் பலர் காசை கொடுத்து இழந்திருக்கிறார்கள் என்பதும் இந்த இடத்தில் கவனிக்கத்தக்கது. அடுத்ததாக இன்னொரு வயோதிபர் என்று சொல்லக்கூடாது ஒரு பெண்மணியை பற்றி ஒரு வீர சாகச செயல். இவருக்கு பேர் கேட் ஆர்ச்சர்ட். இவருக்கு 2 தினங்களுக்கு முன்பு 102 வயசு. 102வது பர்த்டே, அவருடைய பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவரோடு பணிபுரிந்த 9 பேர் அவரை வந்து வாழ்த்து வந்தார்கள். அவர் என்ன பணிபுரிந்தார் என்றால், 2வது உலக மகாயுத்தம் நடந்த பொழுது அந்த காலத்து இப்போது உள்ள பிளேன் எல்லாம் அப்ப இல்லை. அந்த நேரத்தில் அந்த பிளேனுகள் எந்தெந்த பகுதியில் எந்த பிளேன் போகிறதுன்ற இப்பொழுதெல்லாம் பைனக்குலர் வச்சு எத்தனையோ ரேடார் வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த யுத்தம் நடக்கும் பொழுது அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் சிலர் இதை அவதானித்து தகவல் கொடுப்பார்கள். அதில் குறிப்பாக பெண்கள் எதிரியுடைய விமானம் எந்த திசையில் வருகிறது, தூரத்தில் வருகிறது என்ற செய்தியை இரகசியமாக பிரித்தானிய படைகளை கொடுத்தது. அந்த இடத்தில் ஜப்பானிய படைகள் தாக்குதல் நடைபெறும் பொழுது இந்த பணியை செய்தார். இவர் ஏற்கனவே இங்கே படித்து கொண்டிருக்கும் பொழுது தென்னாப்பிரிக்காவுக்கு கடமையாற்ற போகும் பொழுது போர் துவங்கிவிட்டது. ஆகவே போர் என்றபடியினால் அவர் கடமையில் இறங்கியிருந்தார். பல
செய்திகளை கொடுத்து இந்த போரில் வெற்றி அடைவதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தார். 102வது பர்த்டே முந்த நாள் நடைபெற்றது. திடீரென்று பார்த்தால் இவரோடு பணிபுரிந்த இதே இளம் வயதினர் 100 தாண்டிய இளம் வயதினர் வந்து அவரை வாழ்த்தியிருந்தார்கள். அது கூட ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. உண்மையில் இப்பொழுதெல்லாம் இந்த நவீன விமானங்கள் கொண்டு வீசுகிறது, போர் புரிகிறதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிற என்னவென்றால், அந்த நாளில் உள்ள பிளேனில் எல்லாம் வெறும் கவரும் இல்லை. அந்த மழையண்டா மழை, வெயில் என்றா வெயில், குளிர் என்றா குளிர், அதுக்குள் தான் அந்த விமானிகள் ஓடினார்கள். அப்படியான இடத்தில் நடந்த பொழுது அந்த நேரத்திலும் உதவி செய்வதற்கு பல பெண்கள் இருந்தார்கள் என்னும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்ததாக கொஞ்சம் வெளிநாட்டு செய்திகளை பார்ப்போம். அதற்கிடையில் வேறு செய்திகள் வந்தால் யாராவது பங்கு செய்தால் அவர்களோடு சேர்த்து பார்க்கலாம். வெளிநாட்டு செய்திகள் என்று பார்க்கும் பொழுது இன்று மிக முக்கியமான ஒரு செய்தி, பிரான்ஸை பொறுத்தவரையில் மிக முக்கியமான 2 செய்திகள் உள்ளன. ஒன்று, இன்று 8 மே இன்று 8 மே, அதாவது 8 மே 1945 இரண்டாவது உலக யுத்தத்தில் மிக முக்கியமான ஒரு நாள். இந்த போர் முடிந்து சமாதான உடன்படிக்கை கையெழுத்தப்பட்ட நாள் 8 மே 1945. இந்த தேதி அங்கே பெரிய சரித்திர முக்கியம் வாய்ந்த ஒரு தேதியாக கருதப்படுகிறது. அங்கு உள்ள பல இடங்களுக்கு இந்த பெயரே கொடுக்கப்பட்டுள்ளது. எனக்கு தெரிந்த ஒரு இடத்துக்கே 8 மே 45 என்ற ஒரு சதுக்கம் ஒன்று இருக்கிறது. இன்று அந்த நிகழ்ச்சி பிரான்சில் கொண்டாடப்பட்டது. சார்ல்ஸ் டி கோல் என்ற முன்னாள் ஜனாதிபதி இதற்கு முக்கியமாக இருந்தபடியா அவருடைய சிலைக்கு முன் மிக முக்கியமான நிகழ்ச்சிகள், அவரை வழங்குவது போன்றும் அவருக்கு பாராட்டி தருவதும் போன்ற நிகழ்ச்சி, அதில் பிரெஞ்சு ஜனாதிபதி கலந்து கொண்டார். பின்பு அங்கே வளமையாக நடக்கும் அணிவகுப்புகள் பல நடந்தன. இது ஒரு புறம், இது பாரிஸில் நடைபெற்றது. ஆனால் இதைவிட மிகப்பெரிய செய்தி ஒன்று இன்று பிரான்சினுடைய தென்பகுதியாகிய மாசை என்ற இடத்தில் நடைபெற்றது. இது என்னவென்றால், இப்பொழுது நான் கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காலையிலிருந்து சகல தொலைக்காட்சிகளையும் அதை நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கின்றன. இந்த ஒலிம்பிக்ஸ் தீபம் கிரீஸிலிருந்து இன்று மாசை என்ற இடத்துக்கு வந்து அங்கிருந்து அது நாடு பூராக அந்த தீபம் கொண்டு வந்து பாரிஸுக்கு வர இருக்கிறது. ஆனால் இந்த தீபம் பல இடத்தில் பலவிதமாக கொண்டு வருவார்கள். இங்கே நடைபெற்றது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதை நேரடியாக பார்த்தவர்களுக்கு தெரியும். இன்று செய்தியில் ஓரளவு பார்க்கலாம். நான் ஓரளவுக்கு முழு செய்தியை அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன் என்னுடைய சின்ன போனுக்குள்ள வச்சு. அந்த முக்கியமான ஒரு கப்பல் ஒன்று இருக்கிறது. அது சரித்திர முக்கியம் வாய்ந்த பிரெஞ்சு கப்பல் ஒன்று. அந்த கப்பல், அது பழைய கப்பல், அது பெலம் என்ற அந்த கப்பலுக்கு பெயர். அந்த கப்பல் மூலமாக இந்த தீபம் கொண்டு வரப்பட்டது. இது ஒரு பாய் கப்பல் போன்று மிக உயரமான பாய்கள் செல்லும் ஒரு படகாக இருந்தது. அந்த படகை சூழ ஏறக்குறைய 100 படகுகள் வரை அதை அணிவகுத்து வந்ததும், இப்பொழுது ஆயிரக்கணக்கான படகுகள் அதை தொடர்ந்து பயணம் செய்வதற்கு தயாராக இருக்கும் காட்சி. அதை நேரே பார்த்த பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மக்கள் கரை புரண்ட மகிழ்ச்சியோடு காணப்பட்டார்கள். 2, ஒன்று, இன்று அங்கே பொது விடுமுறை தினம் 8 மே 45 அந்த தினத்தை குறிக்கும் பொது விடுமுறை தினம். இன்று புதன்கிழமை 2 வேலை நாட்கள் இருக்கிறது, வியாழன் வெள்ளி. அந்த வியாழனும் வெள்ளியும் பல இடங்களில் லீவு கொடுத்துள்ளார்கள். அது அங்கே போன் என்று கூறுவார்களாம் பிரான்சில். 2 விடுதலை நாட்களுக்குள் 2 தினங்கள் வந்தால் அந்த 2 தினத்தையும் சேர்த்து எல்லோரும் அதை விடுமுறையாக எடுப்பார்கள். ஆகவே இன்று புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று அவர்களுக்கு 4 நாள் விடுதலை. இதை பலர் களியாட்டமாக கொண்டாடுறார்கள். ஆனால் அந்த மாசை என்ற இடத்தில் இந்த தீபம் வந்து, அந்த தீபம் கொண்டு வரப்பட்ட காட்சி, அதை ஆரம்பித்த காட்சி, அதற்கு மேல் விமானம் மூலம் அந்த விமான அணிவகுப்புகள் நடைபெற்றது. இவற்றை பார்த்தவர்கள் தெரியும். இப்பொழுது கூட இணையத்தில் சென்று அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து பல கலை நிகழ்ச்சிகள் வேறு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து 72 நாளுக்கிட்ட இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்த தீபம் சிறிது சிறிதாக பரிசை நோக்கி வரும். தினசரி அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கும்.
இது ஒரு மிக முக்கியமான செய்தி என்று நாம் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி, இதுவும் பிரான்ஸ் பற்றியதான், அதை நான் திருப்பி கொண்டு வருகின்றேன் அந்த செய்திக்கு. ஆனால் அதற்கிடையில் இப்பொழுது எங்களுடைய அமெரிக்கா பற்றிய செய்திக்கு செல்வோம். எல்லோருக்கும் தெரியும், அமெரிக்கா வந்தவருடன் என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம் என்று பலருக்கு தெரியுமென்னு நினைக்கின்றேன். ஒரு விடயம் இப்பொழுது இஸ்ரேல் காசாவில் நடைபெறும் நிகழ்ச்சியோடு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு சில நாடுகள் முயற்சி செய்தன. கட்டார், எகிப்து போன்ற நாடுகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று ஹமாஸ் என்ற இயக்கமும் இஸ்ரேலியரும் ஓரளவுக்கு ஒரு போர் நிறுத்தத்தை, தற்காலிகமாக ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று 2 தினங்களுக்கு முன் ஹமாஸ் அமைப்பு அதனை ஓரளவுக்கு மனதார ஏற்றுக்கொண்டதனால் காசாவில் உள்ள மக்கள் மிக மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். ஏனென்றால் போர் நிறுத்தம் வரப்போகிறது, எதையாவது கொண்டு வீசுவது தடைபடும் என்று. ஆனால் சில மணித்தியாலங்களுக்குள்ளே இஸ்ரேல் தன்னுடைய கதையை மாற்றிவிட்டது. தாங்கள் அதுக்கு இப்பொழுதுக்கு அதை பற்றி யோசிக்கவில்லை என்றும், காசாவினுடைய ரஃபா என்ற பகுதியில் கடுமையான தாக்குதலை தாங்கள் செய்ய போறோம் என்று உடனடியாக 1,00,000க்கும் அதிகமான மக்களை அந்த பகுதியை விட்டு வேறு பகுதிகளுக்கு செல்லும்படி சொன்னார்கள். 1,00,000க்கும் அதிகமான பேர் ஒரே நேரத்தில் போவது என்ற முடியாத காரியம். ஆனால் அவர்கள் அவசரமாக வெளியிட்ட நேரத்தில் அவர்கள் விமானம் மூலம் பயங்கரமான குண்டு தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். அடுத்ததாக அந்த எகிப்தோடு அண்டியுள்ள காசா பக்கத்தில் உள்ள எல்லையை கடந்து இப்பொழுது இஸ்ரேலிய துருப்புகள் காசாவுக்குள் சென்று அங்கே தங்களுடைய கொடிகளை நாட்டி இருக்கிறார்கள். ஆகவே இவர்களை நீ திரும்பி போவார்களா இல்லையா, அல்லது உலகாலம் கண்டு செல்வார்கள் என்றெல்லாம் கேள்வி. இந்த கேள்வியின் முடிவில் என்ன மாதிரி நடக்க போறோம் தெரியும். ஆனால் இந்த உலக நாடுகள் பல சகட்டு மேனிக்கு இடைக்கிடையே இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார், அப்படி செய்யக்கூடாது, நீங்கள் விளையாச்சேரிகள் அப்படி இப்படி என்று. ஆனால் நேற்றைய தினம் அமெரிக்கா ஒரு சிறு விரட்டல் உண்டு. அது அவர்களாக விரும்பி செய்யவில்லை, தாங்களும் ஏதோ செய்கிறோம் என்று காட்டுவதற்காக இப்படி கொண்டு வீச வேண்டாம் என்று கூறினாலும் இஸ்ரேல் பகிரங்கமாக சொல்கிறது, எங்களுக்கு யாரும் ஒன்று செல்லவில்லை, நாங்கள் செய்வது செய்தே தீர்வோம் என்று. இதற்குள் பலர் கொல்லப்பட்டு விட்டார்கள், அங்கே பார்த்து கொண்டு கொள்கிறார்கள். இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கார், உங்களுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதை பற்றி நாங்கள் இனி யோசிக்க வேண்டி இருக்கிறது. அதாவது நீங்கள் தொடர்ந்து இப்படி செய்வீர்களா என்றால் உங்களுக்கு தரும் ஆயுதங்களை ஓரளவுக்கு நான் நிறுத்துவோம் என்று கூறியது ஒரு சிறு மாற்றம். ஆனால் அதில் சிறு மாற்றம் என்றால் எந்த அளவுக்கு அவர் அதை 2 பகுதியும் கடைப்பிடிப்பார்கள் என்பது நம்ப முடியாத விடயம். இதுபடி இருக்கையில் யுக்ரைன் பக்கத்தில் இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி. இப்பொழுது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவர்கள் சென்ற மாதம் ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்தல் ஒன்றை நடத்தியிருந்த, தேர்தல் என்ற ஒரு நாடகத்தை நடத்தி மிகப்பெரிய வாக்களால் தானே தனக்கு வாக்குகள் அளிப்பித்து பதவியேற்றார். அந்த பதவி பிரமாணம் நேற்று செய்யப்பட்டது. அது செய்யப்பட்ட போது பல விடயங்கள் வெளியே வந்து, ஒன்று, மீண்டும் யுக்ரைன் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தார் நேற்றைய தினம். அத்தோடு மிக முக்கியமான செய்தி ஒன்று இப்பொழுது வெளியே வந்துள்ளது. யுக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கி அவர்களை கொல்லுவதற்கு ரஷ்யா ஒரு திட்டம் ஒன்றை தீட்டி, செலென்ஸ்கி அவரோடு பணிபுரியும் அவருடைய மெய்ப்பாதுகாப்பாளர்கள், முக்கியமான இராணுவ தளபதிகளை கொண்டே அவரை கொல்லுவதற்கு திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது. ரஷ்யா அவரை கடத்தி கொண்டு போய் அவரை கொல்வதற்கு திட்டம் போட்டிருந்தார்கள். எப்படியோ அந்த திட்டம் கண்டுபிடிக்கப்பட்டு குறிப்பிட்ட அந்த 2 ஜெனரலும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் கடத்தி கொண்டு போய் எங்கே வைத்து என்ன மாதிரி கொண்டு தாக்குதல் செய்து சிதைக்க வேண்டும் என்ற திட்டங்களும் அதற்காக தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது யுக்ரைனை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி. ஆனால் இப்படியான நிகழ்ச்சி நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தாங்க. ஏனென்றால் ரஷ்யா இவ்வளவு பலமாக இருந்து இவ்வளவு நட்டாமுட்டித்தனங்களை செய்யும் பொழுது இவரை கொல்லாமல் விடமாட்டது என்பது முக்கியம். ஆனால் அதே நேரம் இவர் பதவி பிரமாணம் செய்த பொழுது ஒரு மாளிகை ஒன்றை காட்டியிருந்தார். மிகப்பெரிய பல மாளிகைகளில் ஒரு மாளிகை. அந்த மாளிகையை புனருத்தாரணம் செய்துள்ளார். அந்த மாளிகையில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்பதை கேட்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும்.
ஒவ்வொரு சிலைகளே மில்லியன் பவுன்கள் பெறுமதியானவை. ஆனால் எல்லோருக்கும் தெரியும், 2 மாதங்களுக்கு முன்பு ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அந்த நவல்னி என்பவர் அங்கே சிறையில் வைத்து கொல்லப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். அவர் கொல்லப்பட்டதுக்கு காரணம் ரஷ்ய அதிபருடைய ஊழல் மூலம் கட்டப்பட்ட இந்த முக்கியமான அந்த அரண்மனை போன்ற வீடை பற்றி அவர் சகல விவரங்களை முன்பு அறிவித்திருந்தார். எத்தனை ஏக்கர் நிலத்தில் அந்த வீடு இருக்கிறது, அங்கே என்ன விதமான வசதிகள் இருக்கிறது, இவ்வளவும் இவரோடு அந்த இவருடைய வலது கையா இருப்பவர்கள் கொடுத்த காசில் தான் இதை இளஞ்சமாக பெற்று இதை கட்டியிருந்தார் என்ற செய்தியை வெளியில் கொண்டு வந்ததான் ஆத்திரமடைந்து கடைசி அவரை கொண்டு விட்டார். இப்பொழுது அவர் இறந்து விட்டார்தான் என்று அவருடைய முக்கியமான அந்த மாளிகை ஒன்று இப்பொழுது பகிரங்கமாக காட்டப்படுகிறது. முன்பு இதனை செய்தியில் யாராவது காட்டினால் அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள், அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது எதிர்கட்சி தலைவரை கொன்று விட்டோம் என்ற துணிவில் இப்பொழுது அந்த மாளிகை பற்றிய செய்திகள் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது அமெரிக்கா பற்றி நாங்கள் கதைக்கும் பொழுது இப்பொழுது அமெரிக்காவில் முக்கியமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு வழக்கு எல்லோருக்கும் தெரியும். யாருடைய வழக்கென்று? முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் மீதான வழக்குகள், பல வழக்குகள், குறிப்பாக 34 வழக்குகள், அதில் சில 4 வழக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்குகள் பல விதமான வழக்குகள். ஒன்று சிவில் வழக்குகள், ஆனால் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது கிரிமினல் வழக்கு, அதாவது குற்றவியல் வழக்கு. அதாவது இவர் செய்த சில குற்றச் செயல்கள் இப்பொழுது விசாரணைக்கு வந்துள்ளது. இது முழு அமெரிக்காவுக்கும் ஒரு அவமானம் கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சியாகவே இதனை பார்க்கலாம். ஜனாதிபதியாக முன்பிருந்த ட்ரம்ப் அவர்களை அவருடைய அட்டகாசத்தை வீழ்த்துவதற்கு ஒரு பெண்மணி வந்திருந்த ஸ்ட்ரோமி டேனியல்ஸ் என்ற ஒரு பெண். இந்த பெண் இவரோடு தொடர்பு வைத்திருந்தார். 2006ஆம் ஆண்டில் 2 பேருக்கும் இடையே பாலியல் உறவுகள் வைக்கப்பட்டன. ஆனால் அந்த நேரத்தில் இவர் எப்படி அந்த பெண்ணை மடக்கி பிடித்தார் என்றும், பின்பு அவர் அங்கே தங்களுக்குள் என்ன நடந்தது என்பதை இப்பொழுது கடந்த 2 தினமாக தொடர்ந்து நீதிமன்றத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் செய்தியை பார்க்கும் பொழுது, நாங்கள் பொதுவாக கிரிக்கெட் பார்க்கும் பொழுது சொல்வார்கள், இந்த இத்தனை போல் விழுகுது, என்னடா விழுகிறார், இவர் ஓடுகிறார், அவர் ஓடுகிறார் என்று. அதே போன்று இந்த நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது என்ற செய்தி அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது. அவர் என்ன நிறவுடைய அணிந்து கொண்டு வந்தார், அந்த பெண்மணி என்னெல்லாம் சொன்னார். அவர் வேகமாக கதைக்கும் பொழுது, சட்டத்தில் நீங்கள் சொன்னா கொஞ்சம் மெல்லமா கதை, ஒன்று ஸ்பீடா கதைக்கிறதுனால டைப் பண்ண முடியாமல் இருக்கிறது, பின்பு ஆறுதலாக கதைத்தார் என்றும், பின்பு அவரை முதல் நாள் எப்படி கண்டார் என்றும், அதாவது ஜனாதிபதி தன்னை காணும் பொழுது ஒரு சில்க் உடுப்போடு வந்திருந்தார், எங்களுடைய இரவில் படுப்பதுக்கு சில்க் உடுப்போடையே அவரை வரவேற்றார் என்றும், பின்பு இது பற்றிய பல செய்திகள் வந்தன. இந்த விடயம் இப்பொழுது வரும் பொழுது கோர்ட் நீதிமன்றத்தில் எதிரும் புதிருமாக முதல் தடவையாக இந்த ஸ்ட்ரோமி டேனியல்ஸ் என்ற பெண்மணியும் ஜனாதிபதி ட்ரம்பும் எதிரெதிராக நின்றார்கள். சில முக்கியமான விஷயங்கள் கதைக்கும் பொழுது அவரை நேரடியாக பார்க்க முடியாமல், அவர் பார்க்கும் பொழுது நிலத்தை பார்த்து கொண்டிருந்தார் ட்ரம்ப் அவர்கள். இந்த காட்சி பலவிதமாக பெற்றது. அடுத்தது முக்கியமாக இங்கே முக்கிய விடயம் என்னவென்றால், இந்த பெண்மணியோடு இவர் கொண்ட உறவு 2016ஆம் ஆண்டு முதலாவது இவருடைய ஜனாதிபதி தேர்தலின் போது வெளியே வர இருந்தது. இந்த செய்தி வந்திருந்தால் முன்பு இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்க மாட்டார். ஆகவே இந்த பெண்மணி இந்த விடயத்தை வெளியில் கூறிவிடுவார் என்பதற்காக அவரை எப்படி கூற வேண்டாம் என்று 2 விதமான தந்திரங்கள் கையாளப்பட்டது. ஒன்று, முதலில் இவருக்கு இரகசியமாக காசு கொடுக்க $1,30,000 அமெரிக்க டாலர்களை ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சட்டத்தரணி மூலம் இரகசியமாக அவர் கொடுத்து அவருடைய வாயை அடக்கி இந்த கதையை வெளியில் கதைக்க வேண்டாம் என்று கூறியது. கொடுத்த பணத்துக்கு ஆதாரம் எல்லாம் அப்படியே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்பு அந்த $1,30,000 பவுண்ட் எதற்கு செலவழிக்கப்பட்டது என்றதை மறைப்பதற்கு வெளிக்கிடும் பொழுது கணக்குகள் எல்லாம் மாற்றி எழுதப்பட்டது. ஆகவே அந்த களவுகளும் கூடவே பிடிபட்டுள்ளது. இது பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், என்னடா வெள்ளை மாளிகையில் இப்படியெல்லாம் நடந்திருக்குதா என்று. இப்பொழுது அந்த எந்த சட்டத்தரணியை வைத்து இந்த $1,30,000 பவுன்களை கொடுத்தாரோ அவரை இப்பொழுது சாட்சியம் சொல்ல வந்துள்ளார். காரணம், அவரை இவர் சிறைக்குள், அந்த சட்டத்தரணியை
வெளியில் விட்டா கஷ்டம் பண்ணி வேற குற்றங்களில் மாட்டி அவரை சிறைக்குள் போட்டிருக்கிறார். ஆகவே அவர் சிறைக்கு சென்றவர் என்ன சிறைக்கு தான் அனுப்பினார், பார்வார் நான் எல்லாம் சொல்லுகிறேன். இப்ப அவர் வெளியே வந்து சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சி எப்படியே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் ட்ரம்ப் அவர்கள் நீதிமன்றம் வரும் பொழுதும் போகும்போதும் ஏதாவது ஒரு பகிரங்கமா ஏதாவது கண்டனம் செய்துவிட்டு செல்வார். அப்பொழுது நீதிமன்றம் அவரை எச்சரித்தது, இங்கே நீதிமன்றத்திலிருந்து வெளியே செல்லும் பொழுது யாரை பற்றியும் எந்த விதமான கருத்துக்களும் தெரிவிக்க கூடாது என்று பல தடவை எச்சரித்தும் அவர் தொடர்ந்து அதை மதிக்காமல் கருத்துக்கள் கூறும். அதாவது நீதிபதிகளை திட்டியிருந்தார், அங்கே ஜூரராக வருவர்களை திட்டியிருந்தார். அப்படி ஒரு நாள் ஒரு தடவை மட்டும் 9 தடவை இவர் இப்படி கூறியதற்காக ஒவ்வொரு தடவைக்கும் $1000 $9,000 அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அந்த விசாரணை இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே நேரம் இந்த வருடம் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலுக்கு முன்பு இவர் கைது செய்யப்படலாம், சிறைக்கு அனுப்பப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அங்கே குற்றவாளியாக இருந்தாலும் அவர் ஜனாதிபதியாக போட்டியிடலாம் என்று ஒரு சட்டம் முறை இருக்கிறது. ஆகவே இது எந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று தெரியவில்லை. இந்த நிகழ்ச்சிகள் முக்கியமாக பெரிதாக உலகம் முழுக்க பேசப்படும் ஒரு செய்தியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை இந்த ஒலிம்பிக்ஸை பற்றி கூறுவோம். இப்பொழுது இந்த வருடம் லீப் வருடம் என்று சொல்லுவோம். பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வரும் அந்த நாளோடு முடிவடைவதனால் அப்படியான நாட்களில் தான் அந்த உலகத்தில் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடைபெறுகிறது. இந்த வருடம் நடைபெறும் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் பிரான்சில் நடைபெறுகிறது. இன்று அந்த ஒலிம்பிக் தீபம் பிரான்சுக்கு வந்துள்ளது. அதனை பெரிய விழாவாக அங்கே கொண்டாடுகிறார்கள். ஆகவே அடுத்த இந்த ஜூலை மாதத்திலிருந்து இந்த போட்டிகள் நடைபெறும் 72 நாட்கள் முழுவதும் இது ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட இருக்கிறது. என்ற நிகழ்ச்சியோடு நாம் நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வரலாம். ஏற்கனவே வேறு செய்திகள் சேர்க்க நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் இதே நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வேறு சிலர் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய செய்திகளை, நீங்கள் அறிந்த செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்வேன். வாணி அவர்களை அழைப்பு அழையுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் வாருங்கள், வந்து உங்கள் பக்கம் உள்ள செய்திகளையும் வந்து அணைத்துக் கொள்ளலாம். நீங்கள் கூட இந்த அமெரிக்கா பற்றிய செய்திகள், நீங்கள் கேட்ட செய்திகள் இருந்தால் சொல்லுங்க, நீங்கள் இதை பார்த்திருப்பீர்கள் இல்லை என்று. அதே நேரம் இந்தியா பற்றிய தேர்தலை பற்றியும் நாம் இந்த நேரத்தில் கூறலாம். எல்லோருக்கும் தெரியும், இந்தியாவில் இப்பொழுது பல கட்டமாக தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எல்லோருக்கும் தெரியும், இப்பொழுது அங்கே ஆளுங்கட்சியான பிஜேபி, அதாவது பாராளுமன்றத்துக்கான தேர்தலாம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் பல கட்சிகள் தெரிவு செய்யப்பட்டு அந்த கட்சியினுடைய பெரும்பான்மையான கட்சி தான் அங்கே பதவிக்கு வந்து ஆட்சி செய்யும். கடந்த 10 வருடங்களாக பிஜேபி என்ற கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. அது ஆட்சிக்கு வந்தது எப்படி என்பது அது இன்னொரு கதை. அதாவது போட்டியில் வந்தது ஒரு பக்கம், அல்லது வென்றவர்களை பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து வாங்கி தங்களுடைய கட்சியை சேர்த்தது ஒன்று. அடுத்தது அப்படி வர முடியாதவர்கள் மீது இந்த போலீஸ் படையை அல்லது இந்த சுங்க பிரிவுகளை அனுப்பி அவர்கள் களவு செய்தார்கள் என்று சொல்லி அவர்களை மிரட்டி அல்லது அவர்களை சிறைக்கு அனுப்பி இப்படித்தான் அவர்கள் வென்று கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த முறை இப்பொழுது நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது இந்த முறை அது கொஞ்சம் அப்படி அவர்கள் வெற்றி பெறுவது கஷ்டமாக இருப்பது. அந்த கஷ்டத்தை அவர்கள் உணர்ந்ததினால் இப்பொழுது அந்த ஒரு தங்களுடைய தரத்தையும் விட்டு மிக கீழே சென்று பிழையான வாதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய இனத்துக்கு எதிரான கடுமையான கண்டனங்களை மட்டுமல்ல, அவர்கள் மீது அவதூறு சொல்லும் செய்திகளை பிரச்சாரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஒன்று, நீங்கள் காங்கிரஸுக்கு நீங்கள் வாக்களித்தால் முழு முஸ்லிம்ஸுக்கும் அவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களிடம் உள்ள, அதாவது இந்து பெண்மணிகளை பார்த்து சொல்ற, உங்களுடைய தாலிகளை அறுத்து அந்த தாலிகளை அவர்கள் இஸ்லாமியர்களை கொடுத்து விடுவார்கள். இஸ்லாமியர் அந்த தாலியை பறிப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க. இது ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்த அளவுக்கு கூறுகிறார். இரண்டாவது இன்னொரு விடயம், இப்ப தாலியை துவங்கி இப்ப எருமையில் வந்து நிற்கிறது. அதாவது உங்களோட வீட்டை 2 எருமை மாடு இருந்தால் அவர்கள் ஒரு எருமையை
தங்களுக்கு எடுத்து விடுவார்கள் காங்கிரஸ் வந்தா. உங்களிடம் 2 கார் இருந்தால் இன்னொரு காரை அவர்கள் உங்களிடம் படித்து விடுவார்கள். ஆகவே அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். இப்படி பொய்யான தகவல்களை கூற. ஏன் இந்த எருமை கதை வந்ததென்றால், அந்த விவாதங்களை பார்க்கும் பொழுதுதான் புரிந்தது. அந்த எருமையை பற்றி கூறிய இடங்கள் எருமைகளை முக்கியமாக வளர்க்கும் பிரதேசம். அவர்களுக்கு இப்ப எங்களோட வீட்டில் ஒரு கார் எவ்வளவு முக்கியமோ அதே போல அவர்களுக்கு ஒரு எருமை முக்கியம். அப்ப அவர் அங்கே போய் கூறுகிறார், உங்களோட கவனம், உங்களோட 2 எருமை இருந்தா இவர்கள் உங்களோட ஒரு எருமையை பறித்து விடுவார்கள். அது இப்பொழுது இது உலகம் பூராக நேற்றைய தினம் கூட அங்கே பிபிசி வெளியிட்ட ஒரு மிகப்பெரிய கட்டுரையில் மோடி அவர்கள் செய்யும் இந்த கூத்துக்களை அப்படியே விவரமாக இருந்தார்கள். இது உலகம் பூரா இப்பொழுது அவர்களுக்கு பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி உள்ளது. மற்றது ஊழலை பற்றி நாங்கள் கதைப்பதற்கென்ற அதுக்கே ஒரு தனி நிகழ்ச்சி செய்ய வேண்டும். அவர்கள் கடுமையான ஊழல்கள் இறங்கியுள்ளார்கள். தங்களுடைய நண்பர்களான அதானி போன்றவர்கள் அவர்களுக்கு கோடிக்கணக்கான பணங்களை வங்கிகள் மூலம் கடனாக கொடுத்து பின்பு அந்த கடனை அழித்து விட்டார்கள். அதாவது உங்களின் கடன் கட்ட தேவையில்லை என்று. ஆனால் சாதாரண விவசாயிகள் கஷ்டப்படுபவர்களுடைய கடன்கள் கொடுக்கப்படவும் இல்லை, அவர்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்கப்படவும் இல்லை. இப்பொழுது அந்த ஒரு வருடத்துக்கு மேலாக விவசாயிகள் நடத்த போராட்டத்தின் போது நீங்கள் கேட்டதெல்லாம் தருவோம் என்று கூறி அவர்களை அந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்க வைத்துவிட்டு மீண்டும் பழைய இடத்தில் இறங்கினால் இப்பொழுதும் தொடர்ந்து டெல்லியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை யோசித்து பாருங்கள், பொது தேர்தல் நடைபெறுகின்றது, ஆனால் அதில் பதவி பெற வேண்டும். அதே நேரம் விவசாயிகள் வீதியில் போராடுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் எந்தெந்த இடங்களெல்லாம் தங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்று சொன்ன இடங்கள் இப்பொழுது அந்த முக்கியமான நபர்கள் அந்த பதவியிலிருந்து விலகி அந்த கட்சியிலிருந்து விலகி கொண்டு போவதனால் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கையில் ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறார்கள். எப்படியாவது ஒரு வெடிகுண்டு தாக்குதல் அல்ல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அந்த மதவாதத்தை வைத்து கொண்டு பதவியில் வருவது இவர்களுக்கு கைவந்த கலை. போன முறை கூட அந்த புல்வாமா தாக்குதல் என்றது, அதாவது 42 இராணுவ வீரர்கள் வீதியில் கொல்லப்பட்டார்கள். இந்த கொல்லப்பட்டது எப்படி என்றால் அது பாகிஸ்தான் தான் அவர்களை கொன்றது என்று பாகிஸ்தான் மீது குற்றத்தை சாட்டி நாட்டு மக்களுக்கு ஒரு தேசிய உணர்வை கொடுத்து அந்த உணர்வோடு அப்படியே தேர்தலை நடத்தினார்கள். அதில் இவர்கள் மிக பெரும்பான்மையான வாக்களை பெற்று வந்தார்கள். ஆனால் பின்பு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த இராணுவ வீரர்களை கொன்றதே அரசாங்கம் தான். எப்படி என்றால் அவர்களை விமானம் மூலம் அனுப்பி வைக்க வேண்டிய நேரத்தில் விமானத்தில் அனுப்பக்கூடாது, நீங்கள் வீதியால் தான் பெற வேண்டும் என்று கட்டாயமாக கூறப்பட்டு அவர்கள் வீதியினால் வரும்பொழுது அங்கே கொண்டு தாக்குதலில் 42 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்ட நிகழ்ச்சியை ஒரு பெரிய நிகழ்ச்சியாக கூறி அதன் மூலம் ஆதரவு பெற்று பதவிக்கு வந்தவர்கள் இந்த முறை இதே மாதிரி நிகழ்ச்சி இனக்கலவரங்களை கிளறுவதற்கு பார்க்கிறார்கள் என்ற செய்தி முன்கூடவே வருகிறது. அடுத்து அங்கே உள்ள வாக்களிப்பு இயந்திரம், பொதுவாக இங்கே மேற்கு நாடுகளில் எந்த நாடுகள் சரி வாக்களிப்பு எப்பொழுதும் வாக்களிப்பு சீட்டுகள் பேப்பரில் தான் பதியப்பட்டு அவை என்வெலப்பில் போட்டு எண்ணப்படும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அந்த ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் என்று இசிஎம் என்ற ஒரு மெஷினை வைத்திருக்கிறார். அந்த மெஷினை அமர்த்தினால் அங்கே வாக்கு விடும் என்று. ஆனால் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த இயந்திரத்தில் தில்லு முள்ளுகளை செய்து வைத்திருக்கிறார்கள். அதாவது வேறொரு கட்சிக்குள் இருக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாக்களிக்கும் போது அந்த பட்டனை அழுத்தும் போது அது பிஜேபி கட்சிக்கு அந்த வாக்கு விழுகிறது. இது பல தடவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் நிறுத்தும்படி கூறினாலும் அவர்கள் அதை செய்யவில்லை. தொடர்ந்து இந்த கருவிகளைத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த கருவிகள் மூலம் இயந்திரம் மூலம் வாக்களை பெற்று இவர்கள் வெல்லலாம் என்ற ஒரு அச்சமும் கூடவே இருக்கிறது. இந்த செய்தியும் கூடவே வந்துள்ளது. ஆகவே இவர்களுடைய எதிர்காலம் இந்தியாவை பொறுத்தவரை மிக மோசமான ஒரு ஜனநாயகம், உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்று கூறப்படும் இதே நேரம் அங்கே ஜனநாயகத்துக்கு விரோதமான சகல விதமான செயல்களையும் அந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அங்கே ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் அந்த தேர்தல் முடிவுகள் வரும். ஆனால் அங்கே கட்டமாகத்தான் நடைபெறுறது. நேற்றைய தினம் 2ஆம் கட்ட தேர்தல் 93 தொகுதிகள் நடைபெற்றது. அடுத்த வாரத்துக்குள் இன்னும் ஒரு பகுதி நடைபெறுகிறது. ஆகவே இதில் மொத்தமாக முழு
பெரும்பான்மையை பெற்றால் பிஜேபி மீண்டும் பதவிக்கு வரும். ஆனால் இந்த முறை அது வருமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறி. அப்படி இல்லை என்றாலும் வென்ற மற்ற கட்சிகளை எப்படியாவது விலைக்கு வாங்கி ஏதாவது மிரட்டி சில சந்தர்ப்பங்களில் மற்ற கட்சிகள் மூலம் வென்றவர்களை பெரிய கோடிக்கணக்கான காசை கொடுத்து வாங்கி வரக்கூடிய தில்லுமுல்லுகளை அவர் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே ஜூன் 4ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு செய்தி உலகத்தை பொறுத்தவரை இந்தியாவுடைய தேர்தல் எப்படி அமைய போகிறது என்றும் இந்த தேர்தலை பொறுத்து இந்திய அரசியல் எப்படி மாறும், அது ஒரு அமைதியான நாடாக இருக்குமா அல்லது தொடர்ந்து இனக்கலவரங்கள் மத கலவரங்களை தூண்டிக்கொண்டே அந்த பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டே நாடு செல்லுமா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. என்ற அந்த கேள்வியோடு நாம் மீண்டும் நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வரும். வாணி மக்கள் ரெஸ்ட் எடுக்கின்றார்கள் ரொம்ப. செல்வி நித்யானந்தன் வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம் சொல்லிக்கா. மியூட்ல நிக்கிறீங்க. வணக்கம் மணி. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நானும் 2-3 செய்திகள் இப்பொழுது பார்த்திருந்தேன். பிரேசிலில் அந்த ஏற்பட்ட அந்த மழையினால் 90 பேர் பலியாயிருக்கிறார்கள் என்று போட்டிருக்கின்றார்கள். மற்றது இந்த புடின் பதவியேற்ற இதுக்கு அதற்கு பதிலாக அந்த உக்ரைன் ஜனாதிபதியை அவர் கொலை செய்யறதுக்கு திட்டம் தீட்டியதனால் அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த 2 அதிகாரிகள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிய வந்திருக்கின்றது. மற்ற சீனாவிலும் வைத்தியசாலையில் கத்திக்குத்து ஏற்பட்டதாகவும், மற்ற இங்கிலாந்து செய்தி சொல்லிட்டீங்களோ தெரியவில்லை, அருங்காட்சியகத்தில் விலை மதிப்பான தங்க கலைப்பொருட்கள் களவாடப்பட்டு இருப்பதாக வந்திருக்கின்றது. இலை அருங்காட்சியகம் என்று இருக்கிறது இஎல்பாய் என்று. 3000 ஆண்டு பழமையான வெண்கலங்களை சேர்ந்த கலைப்பொருட்கள் களவாடப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் களவாடப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த செய்திகள் இப்பொழுதுதான் வரை இது களவாடப்பட்டு பல நாட்களுக்கு முன் நடைபெற்ற செய்தி. இது இன்று நேற்று நடைபெறவில்லை. இது பழைய செய்தி. அது இப்பொழுது வெளியில் பெரிதாக வந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே களவாடப்பட்டது. அந்த செய்திகள் எங்களுக்கு பழைய செய்திகளாக இருக்கின்றன. அடுத்தது நீங்கள் கூறிய அந்த ரஷ்ய அதாவது உக்ரைனிய அதிபரை கொள்வதற்கான அந்த முயற்சி ஈடுபட்ட விடயமும் நாங்கள் நிகழ்ச்சியில் முதல் கதைத்திருந்தோம். சரி சரி. ஓகே. நன்றி அண்ணா. நன்றி. மிக மிக சிறப்பு. நன்றி வாணி. நன்றி. வணக்கம். நன்றி வாணி. வணக்கம். நன்றி அண்ணா. நன்றி வாணி. நன்றி. வணக்கம். மிக நன்றி அண்ணா. தொடர்ந்தோம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது தகவல் சாலை தொகுப்படுத்துகிற ஜோகட்டும் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி. வணக்கம். நன்றி வாணி.